Hi friends, I'm bhuvanesh. Today நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா நீங்க ரூம் ஓபன் பண்ணி உள்ள போனீங்கன்னா फ्रेंड्स ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் ஆகும். சோ இந்த சர்க்யூட் வந்து பாத்தீங்கன்னா மோஷன் சென்சார் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. சோ வாங்க फ्रेंड्स வீடியோ போய் பாப்போம். ஓகே फ्रेंड्स நம்ம வீடியோல வந்தாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 5 வோல்ட் PCB ரிலே போன வீடியோல பார்த்திருப்போம். சோ இது ஜெனரல் பர்பஸ் போர்ட் फ्रेंड्स. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதல இன்சர்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் फ्रेंड्स. இது வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும் சால்டரிங் பண்றதெல்லாம். இல்ல மொத்தம் 5 பின் இருக்கும் நான் சொல்லிருக்கேன். சோ சென்டர் பின் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா காமன் சால்டரிங் பண்றீங்க. சரி 19407 டயோடு இது. இந்த டயோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலேக்கு பேரலா கனெக்ட் பண்ணனும். நீங்க எப்படி கனெக்ட் பண்றீங்க அதை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மாறுபடும். ஓகேவா? சோ நீங்க அதை ஏத்த மாதிரி கனெக்ட் பண்றீங்க फ्रेंड्स. இது கனெக்ட் பண்ணி இத பேரல் பண்ணிடணும். மறக்காம பேரல் பண்ணிடணும். என்னடா போன வீடியோல இருக்க மாதிரியே சொல்லி தரியே என்னடான்னு பாத்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டும் அதே கான்செப்ட் தான். இந்த சீரிஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ரிலே சீரிஸ் எல்லாத்தையும். சரி ஓகே இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் பேரல் பண்ணிரோம். சோ பேரல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா 547 டிரான்சிஸ்டர் சொல்லுவாங்க. இந்த டிரான்சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் பேஸ் அண்ட் எமிட்டர் இருக்கும் फ्रेंड्स. இது வந்து கரெக்ட்டா கனெக்ட் பண்றீங்க. நான் வீடியோல காட்டுற மாதிரி பாத்தீங்கன்னா ஆனோட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் வந்து கனெக்ட் ஆகணும். நான் போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன் நானே. ஓகே फ्रेंड्स இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா கனெக்ட் பண்றீங்க. சோ நீங்க கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இது 220 ஓம் ரெசிஸ்டர் சொல்லுவாங்க. இந்த ரெசிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பின்ல நீங்க கனெக்ட் பண்ணனும். அதாவது டிரான்சிஸ்டர் இருக்குல फ्रेंड्स அதோட சென்டர் பின்ல நீங்க கனெக்ட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிஸ்டர் சால்டரிங் பண்ணிடுவோம். சால்டரிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம கனெக்ட் பண்றோம். நான் டெஸ்டர் வச்சு காட்டுறேன்ல फ्रेंड्स அதுதான் உங்களுக்கு புரியன்ற நோக்கத்துல அப்படி பண்றேன் நான். சோ ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிங்க் பண்ணிட்டோம். ஸோ லிங்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டுக்கு பாசிட்டிவ் கொடுக்கணும். என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடியுதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக முடிஞ்சிடுது. 2 ஒயர் ஏன்டா லிங்க் பண்ணி கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோட எண்டில் பார்ப்பீங்க. இப்போ சொல்ல முடியாது. ஸோ பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் ஒயர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரில் 3ஆவது பின் வந்து பார்த்தீங்கன்னா எமீட்டர். ஸோ இந்த எமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ எமீட்டரில் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணோம். இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சு ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயலட் கலர் எடுத்துப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சாருக்கான இன்புட்டாக கனெக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா PIR மோஷன் சென்சார் சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ஸ் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நம்ம ஈச்சிங் டியூப் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். என்னடா எவ்வளோ வேகமாக போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் ஒரு மாதிரி கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க ஸ்லோவாக சொல்லிக் கொடுங்கன்றீங்க, ஒருத்தவங்க ஸ்பீடாக சொல்லிக் கொடுங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கேட்குறீங்க. சரி ஓகே இப்போ நீ என்னடா கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுறோம். நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 ஒயர் ஏன்டா போட்டுன்னு கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான காரணம் இதுதான். ஸோ இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுலேருந்து அவுட்புட் எடுக்கிறோம். அதனால் அந்த வயலட் கலர் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நான் கனெக்ட் பண்ணது நெகட்டிவ். ஸோ இந்த ஷார்ட்டில் நான் காட்டாமல் விட்டேன். இது வந்து அந்த மேலே வந்து கோழி முட்டை மாதிரி ஒன்று இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு. அந்த கப்பு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுலேயே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு மென்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம ஈச்சிங் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியூப் இது பண்ணிடலாம், ஹீட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எச் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த எச் சைடில் அந்த சென்டரும் அந்த எச்சும் ஒன்றா இருக்க மாதிரி ஷார்ட் பண்ணிடணும். நான் நோட்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருங்க. எல்லில் ஷார்ட் பண்ணக்கூடாது. நல்லா கவனிச்சிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்கொயர் உள்ள ஒயர். இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்க்யூட் இன்புட் ஃபேஸ் அதாவது எங்கே கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ரிலேயில் சென்டர் பின் அந்த சைடில் கொடுக்கணும். இந்த கனெக்ஷன் உங்களுக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து NO கொடுக்கணும், நார்மலி ஓப்பன். சாரி ஃப்ரெண்ட் கொஞ்சம் ஸ்டெக் ஆகுது, சாரி. NOவில் கொடுக்கணும், நார்மலி ஓப்பன். அங்கே கனெக்ட் பண்ணுறேங்க. லைட்லேருந்து வர்ற ஒயர் இது. ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். நியூட்ரல் வந்து வோல்ட்லேருந்து டேரெக்டாக போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் காட்டுவேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டில் இந்த பிளாக் கலர் ஒயர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நியூட்ரல். லைட்லேருந்து வர ஒயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் NO நார்மலி ஓப்பனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ரிலேயில். ஸோ இந்த சர்க்யூட் ஒரே சேம் தான், ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இது அடுத்தடுத்து நிறைய சர்க்யூட் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லா ஸ்டெப்பும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இது 5 வோல்ட் அடாப்டர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் DC சப்ளை கிடைக்கும். 230 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்தா ரெட் கலர் ஃபேஸு. இதுலேருந்து வரது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க, சின்ன ஒயரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் பாசிட்டிவ். அதாவது இந்த PCBயில் அந்த ஜெனரல் பர்பஸ் போர்டு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து எல்லோ கலர் தான் பாசிட்டிவ். அதை கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ஆரஞ்சு கலர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஈச்சிங் டியூப் எல்லாம் போட்டு கொஞ்சம் இன்சுலேஷன் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடுவோம். இதுவும் சால்டரிங் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கண்டினியூட்டி நல்லா இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் பண்ணிக்கலாம், நம்மளோட தனிப்பட்ட விருப்பம். ஒரு விஷயத்தை சொல்ல மாதிரி பாருங்கள், சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க இந்த வீடியோவை. பெரியவங்களே வந்து ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க ப்ளீஸ், என்னோட ரிக்வெஸ்ட் அது. சரி ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சிங் டியூப் எல்லாமே போட்டு பக்காவாக இன்ஸ்டலேஷன் நல்லா பண்ணிடலாம். இது பார்க்குறது தான் ரேட் அதிகமாக இருக்குமே தெரியும். ஸோ காஸ்ட்லாம் ரொம்ப கம்மி தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 வோல்ட் அந்த அடாப்டர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுலேருந்து ஃபேஸ் ஒயர் எடுத்துக்கிறேன். இதில் ரிலேயில் கொடுத்தல ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்புட் லைன் அது வந்து சென்டர் பின்னில் கொடுத்துமா அது ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா
முறுக்கிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிபிக்கு போகிற ஃபேஸையும் அடாப்டர் போகிற ஃபேஸையும் எடுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நியூட்ரல் எடுத்திருக்கோம், இது அடாப்டர்லேருந்து நியூட்ரல் எடுத்திருக்கோம். லைட்டோட நியூட்ரல் ஒன்றாத்தையும் என்ன பண்ணோம், நம்ம பேரல் பண்ணுறோம், லிங்க் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த சர்க்யூட் வந்து பேரல் மாதிரி இது சொல்லலாம், ஒன்றா முறுக்கிடலாம். ஸோ உங்களுக்கு புரியலாம் கூட கேளுங்க, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம லைட் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக போகுது. ஸோ எந்த ஷார்ட் சர்க்யூட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி வச்சுறேன் நான். இதெல்லாம் பாக்ஸில் வச்சு நான் காமிக்கலாம், எனக்கு டைம் இல்லை, அந்த ஒரு காரணத்துக்காக நான் அப்படியே காட்டுறேன் நான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். உங்களுக்காக லாங் ஷாட்டில் நான் எதுவும் ஏமாற்றலை அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் காட்டுறேன் நான். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ இதோட பர்பஸாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரூம்குள்ளே ஆள் இருக்கும் போது ஆனில் இருக்கும். ஸோ அது எப்படி சென்ஸ் பண்ணால் நீங்கள் அசைவில் இருந்தால் தான். சப்போஸ் நீங்கள் ரூம்குள்ளே இதை கனெக்ட் பண்ணிட்டு தூங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. சரி ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமர்னு சொல்லலாம். எவ்வளோ நேரம் வரைக்கும் அது கட் ஆஃப் ஆகணும், ஆள் இல்லைனா, அசைவு இல்லைனா எவ்வளோ நேரத்தில் ஆஃப் ஆகிடணும் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டுவோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ், அந்த இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், சென்சார். அந்த சென்சார் வந்து எந்த லெவல் வரைக்கும் சென்ஸ் பண்ணுன்றதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கை வச்சு காட்டுறேன் நான். இப்போ வந்து இது பண்ணது, இப்போ நான் கை ஷேக் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் எப்போ கை நிறுத்துறனோ, அதாவது அந்த எந்த ஒரு ஷேக்னஸும் இல்லாமல் நிறுத்துறனோ, அப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் ஆகணும். அதுதான் இந்த சர்க்யூட்டோட இது. ஸோ இதெல்லாம் அந்த ரூமுக்குலாம் செட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி ஏரியாவில் செட் பண்ணிக்கலாம், இல்லை தீஃப் அலாரமும் செய்ய முடியும். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு தடவைக்கு நான் சென்ஸ் பண்ணும்போது லைட் ஆன் ஆகுது, நான் கையை வந்து அசைக்காமல் ஒரு வாரத்தில் நிற்கும் போது லைட் ஆஃப் ஆகுது. இது உங்களுக்கு இப்போ புரியாது, உங்களுக்கு ஒரு அவுட் ஆஃப் ஷாட்டில் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செட் பண்ணி காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். லைட் இப்போ ஆஃப் ஆயிடுச்சு, ஏன்னா இந்த ரூமில் யாரும் இல்லை, அந்த ஒரு காரணத்துக்காக. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன், ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். லைட்டு ஆஃப் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்து அப்போ தான் ஆன் ஆச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ரெக்கார்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நான். எந்த ஒரு ஏமாற்றாலையும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷோ பண்ணி காட்டுறேன் நான். இது வந்து நம்ம இப்போ இந்த ரூம்ல வந்து அசையாமல் இருந்து பார்ப்போம். ஸோ இது வந்து 3x ஸ்பீடில் தான் நான் காட்டுவேன் நான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் ஏமாத்து வேலை காட்டல, அதுக்கான ஒரு ப்ரூஃப் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த கேமரா ரெக்கார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ், அசையாமல் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் கொடுக்குறேன், பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஒரு விஷயமே, வேறு எதுவுமே கிடையாது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அஃபிஷியல் பேஜஸ், அதாவது ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் எல்லாமே லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you next video.